2024ஆம் ஆண்டுக்கான பொது கணக்காய்வாளர் அறிக்கையின் குறிப்புகள் அடிப்படையில் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD Corp-இன் முதலீடுகள் குறித்து தேசிய தணிக்கைத்துறை நியாயமான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. HRD Corp லாபத்தை சுட்டிக்காட்டாமல் 4.9 மில்லியன் இழப்பை மட்டுமே முன்னிலைப்படுத்தியுள்ளது. இதனை நேரடியாக சுட்டிக்காட்டியுள்ள FMT, தங்களின் ஆய்வின் அடிப்படையில் HRD Corp நிறுவனம் மொத்தம் 119 மில்லியன் லாபத்தை பதிவு செய்துள்ளது என தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 69 மில்லியன் நிகர முதலீட்டு லாபத்தை அது ஈட்டியுள்ளது. முதலீடு திட்டம் முன்னெடுக்கப்படும் வரை அஃது எழுத்து வடிவில் மட்டுமே மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. ஒரு முதலீடு வாங்கியதை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ விற்கப்படும்போதுதான் லாபம் அல்லது இழப்பு கணக்கிடப்படுகிறது. இதனிடையே HRD Corp நிறுவனத்தை பொறுத்தவரையில் 3.7 பில்லியன் முதலீடுகளில் சுமார் 84 விழுக்காடுகள் நிலையான வைப்புகள், பத்திரங்கள், யூனிட் ட்ரஸ்ட்கள் போன்ற குறைந்த ஆபத்தான முதலீடுகளை உள்ளடக்கியது. மீதமுள்ள 10.8 விழுக்காடு அதிக ஆபத்து என கருதப்படும் வருமானத்தை உள்ளடக்கியது. இதிலிருந்து தணிக்கை செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் HRD Corp கடந்த 2020ஆம் ஆண்டில் 82 மில்லியன், 2021ஆம் ஆண்டில் 71 மில்லியன், 2022ஆம் ஆண்டில் 90 மில்லியன், அதிலிருந்து கடந்த ஆண்டு 176 மில்லியன் முதலீடு ஆதாயங்களை பதிவு செய்துள்ளது. HRD Corp அதன் தணிக்கையில் முரண்பட்டது என்று பல அறிக்கைகள் உலாவரும் நிலையில், மாறாக கடந்த 2023ஆம் ஆண்டு தணிக்கை அறிக்கையின்படி கடந்த ஆண்டு அதன் வருடாந்திர அறிக்கையில் அவ்வாறு எந்த ஒரு அம்சமும் தெரியவில்லை. குறிப்பிடப்பட்ட தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் HRD Corp டிசம்பர் 2023ஆம் ஆண்டில் முடிவடைந்த நிதியாண்டில் 81.3 மில்லியன் நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. இது முந்தைய ஆண்டில் 29.8 மில்லியனாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. HRD Corp நிறுவனம் குறித்து தெளிவாக அறிந்துள்ள ஒரு நிதி நிபுணரின் கூற்றின்படி, தணிக்கை அறிக்கையில் வழங்கப்பட வேண்டிய சில முக்கிய உண்மைகள் இல்லாதது தவறானது என FMT சுட்டிக்காட்டியுள்ளது. HRD Corp நிறுவனத்தை பொறுத்தவரையில் அவர்களின் முக்கிய மூலதனம் பாதுகாக்கப்பட்டு நிர்வகிப்பதோடு நேரடியாக தெரிவது மட்டுமல்லாமல் நிகர லாபத்தையும் பதிவு செய்துள்ளது என நிதி நிபுணர் வட்டாரம் கூறியுள்ளது. அதோடு சில முதலீடுகளில் இழப்பு ஏற்பட்டாலும் இதர முதலீடுகள் ஒட்டுமொத்த மதிப்பை மேம்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதோடு PSMB சட்டம் 2001 பிரிவு 27 கீழ் HRD Corp-இன் முதலீட்டு குழு நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு நிதியளிப்பதற்காக நிதியை முதலீடு செய்யவும் உரிமை உண்டு. மனிதவள மேம்பாட்டு நிதியை நிர்வகிப்பதற்கும் பணியாளர்கள், பயிற்சியாளர்கள் அவர்களுக்கான பயிற்சி மற்றும் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கும் லெவி வசூலிப்பதும் HRD Corp நிறுவனத்தின் பொறுப்பாகும்.